இதை பெருக்கி தண்ணியை தள்ளு சுண்ணாம்பு போடுனீங்களா? அப்ப எங்கப்பா நாங்க துப்புரவு பணியாளர்? அப்ப சிஎம் கண்ணு தரல. எங்கெங்க ஓபன் பண்ண வராரு, மன்றம் ஓபன் பண்ணோம், வீடு கட்டணும், அதுக்கெல்லாம் தேவைப்பட பணம் இருக்குது. துப்புரவு பணியாளருக்கு பணம் கொடுக்க பணம் இல்லையா அவருக்கு? எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கவர்மெண்ட்லயே பணம் இல்லையா? மண்டபம் கட்ட பணங்குது, மற்றதுக்கெல்லாம் பணங்குறவரு, எங்களுக்கு பணம் கொடுக்க பணம் இல்லை. நாங்கன்னா லட்சம் சம்பளம் கேட்குறோமா? இல்லை எங்களுக்கு தனியாக ஏசி ரூமு கொடுங்க, நாங்கள் ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறோன்றோமா? ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பீங்க. தூய்மை பணியாளர் குப்பாடுறவங்களுக்கு ஒரு 20,000 சம்பளம் உங்களால் கொடுக்க முடியலன்னு அப்புறம் என்ன கவர்மெண்ட்டு? அப்புறம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? உங்களால் முடியலன்னா இறங்கிடுங்க. உங்கள் சம்பளத்துலேருந்து இறங்கி கீழே வேலை செய்யணும், நீங்கள் செய்வீங்களா? இப்போ நீ இருந்தது போதும் 4 வருஷம் சிஎம்மா.